ஒரு விஷயம் கருஞ்சீரகத்தை பற்றி அவர் எழுதுறார். மார்பக புற்றுநோய் யாருக்கு அவங்க குடும்பத்தில் ஒரு வேளை இருந்ததுன்னா வரக்கூடாதுன்னு நினச்சாலோ, இல்லை யாருக்காவது மார்பக புற்றுநோய்க்காக அறுவை சிகிச்சை செய்கிறாங்க, அதுக்கப்புறம் மற்ற சிகிச்சைகள் செய்கிறாங்க, வேறு உறுப்புகளுக்கு பரவக்கூடாதுன்னா முதல்ல செய்ய வேண்டியது கருஞ்சீரக கஷாயம். ரெகுலராக அதை ஒரு 2 ஸ்பூன் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கஷாயம் போட்டு குடிங்கிறார். ஏன்னா அது ஒரு மிகச்சிறந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கான மிகச்சிறந்த விஷயம். நபிகள் நாயகம் இதில் எழுதுகிறார், குரானில் அவர் சொல்லியிருக்கிறதாக ஒரு செய்தி படிக்கிறேன். மரணத்தை தவிர மற்ற அனைத்தையும் குணப்படுத்தக்கூடியது கருஞ்சீரகம். அரபுல எழுதியிருக்காங்க. ஏன்னா அந்த நாடுகள் அத்தனையிலையும் பல காலமாக பயன்படுத்திட்டு வர்றது. கத்தாரில், அரபு நாடுகளில் போனால் வரவேற்கிறதுக்கு முதல்ல ஒரு டீ கொடுக்குறாங்க, கவா டீன்னு கொடுக்குறாங்க. அந்த கவா டீயில் கொடுத்து அந்த தேநீரில் அவங்க கருஞ்சீரகம் சேர்க்குறாங்க, பல மணமூட்டிகள் சேர்க்குறாங்க. அரபு மக்களினுடைய